ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாண்டிச்சேரி சமையல். நாம் இன்றைக்கி செய்ய போகிறது செட்டிநாடு ஸ்டைல் மீன் வறுவல். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் ஒரு 15 காஞ்ச மிளகாய், 4 காஷ்மீர் மிளகாய் கலருக்காக சேர்த்துக்கிறேன். லைட்டாக வறுத்துக்கலாம். சோம்பு 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், இதையும் சேர்த்து லைட்டாக வறுத்துக்கலாம். உரிச்ச 10 பல் பூண்டு, இஞ்சி 1 பீஸ் சேர்த்துக்கலாம். ஒரு தட்டில் ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். மஞ்சள் 1 பீஸ் தட்டி மிக்சியில் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். 1 கிலோ பொவ்வா மீன் நான் எடுத்திருக்கேன். இது கழுவி சுத்தப்படுத்திருக்கேன். இப்போ நம்ம அரைச்ச மசாலாவை மீனில் சேர்த்துக்கலாம். ஒரு பிளேட்டில் அரை எலுமிச்சம்பழம் புளிஞ்சு எடுத்துக்கலாம். மீனில் மசாலா உதிராமல் இருக்கிறதுக்காக 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். வறுத்து அரைத்த மசாலாவை இந்த கார்ன்ஃப்ளவர் மாவோட சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நான் மசாலாவில் உப்பு சேர்த்ததை உங்ககிட்ட காட்ட மறந்துட்டேன். மசாலாவிலே நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவோட ஒன்றா நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மீனை சேர்த்துக்கலாம். மீனில் நாம் இந்த மசாலாவை 2 பக்கமும் நல்லா அந்த கோடெல்லாம் இருக்கிற பகுதியில் மீன் மசாலாவை உள்ளே வச்சுக்கலாம். 2 பக்கமும் நல்லா மீனில் மசாலா உள்ளே சேரணுன்றதுக்காக நான் கட் பண்ணி வாங்கியிருக்கேன். அதுக்குள்ளே மசாலாவை நல்லா உள்ளே வச்சுக்கோங்க. இப்போ எல்லா மீனையும் பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ மீனை பிசைஞ்சு ஒரு அரை மணி நேரம் நாம் ஊற வச்சு வறுக்கலாம். அரை மணி நேரம் ஆயிடுச்சு. மீன் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நாம் தவாவை ஸ்டவ்வில் வச்சு எண்ணெய் சேர்த்து மீனை வறுத்து எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ மீனை சேர்த்துக்கலாம். மீன் நல்லா ஒரு பக்கம் வெந்துடுச்சு. இப்போ நாம திருப்பி போட்டுக்கலாம் மீனை. எப்போதும் மீன் வறுக்கும் போது சிம்மில் வச்சு தான் வறுக்கணும், இல்லைன்னா தீஞ்சிடும். மீன் ரெடி ஆயிடுச்சு. பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ஒரு டைம் செய்து பாருங்கள். சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பாண்டிச்சேரி சமையலை பாருங்கள். அசத்தலாக சமைங்க. தேங்க்ஸ்.